அமர், நீ என் மீராவை பாத்தியா? இல்லையே. சித்து நீ? இல்லையே, நானும் பார்க்கல. யார பார்க்கல? தன்வீர், நீ என் மீராவை பாத்தியா? இல்ல, ஆனா கௌசல்யாவும் தேடிட்டு இருந்தா. அவளை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னான். ஒருவேளை மீரா அவ கூட வீட்டுக்கு போயிருப்பா. கௌசல்யாவோட வீட்டுக்கா? என்கிட்ட சொல்லாமலையா? அதுவும் அவளோட பேக்க ஸ்கூல்ல விட்டுட்டு. இன்னைக்கு அவ என்கிட்ட நல்லா திட்டு வாங்க போறா. அம்மா, அம்மா, அம்மா. ரன்வீர், நீங்க எங்க போறீங்க? இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. நான் சதாசிவான கிட்ட பேங்க்ல பணம் கட்ட சொல்லி கொடுத்திருந்தேன். போற வழியில சில பேர் அவரை அடிச்சு அந்த பணத்தை பறிச்சிருக்காங்க. அப்படி யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அது தெரியல. ஆனா ஊர்க்காரங்க ஒரு வாட்டி சதாசிவான வீட்லயும் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் எடுத்திருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. இல்ல, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நீ ஸ்கூல்ல இருந்து தானே வர? மீரா எங்க? அவ கௌசல்யா வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் என்கிட்ட சொல்லாமே. இன்னைக்கு அவ என்கிட்ட நல்லா திட்டு வாங்க போறா. சரி விடு, இதெல்லாம் நம்ம வீட்ல பேசிக்கலாம். முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா இருங்க, நானும் வரேன். நீ எதுக்கு? நீ அங்க வந்து என்ன பண்ண போற? நீ முதல்ல வீட்டுக்கு போன அப்புறமா வர. இல்லம்மா, நான் தானே இந்த வீட்டோட ஆம்ல. அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்துதான் ஆகணும். வா. அண்ணா, அண்ணா எனக்கு தண்ணி வேணும்ண்ணா. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி வேணும்ண்ணா, ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி. இதுல இருந்து ரொம்ப கெட்ட வாடை வருதே. ஆனா ரொம்ப தாகமா இருக்கு. என்ன சார், என்னாச்சு? ஏதோ சத்தம் கட்டுச்சு. அட, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது ஆணியோ கல்லோ குத்தி இருக்கும். இந்த வண்டியோட தலையெழுத்தே சரியில்லைப்பா. கொஞ்சம் தள்ளி விட. சரி. அண்ணா, நீ எங்கண்ணா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சீக்கிரம் வா. அண்ணா, எங்க இருக்க? உண்மையில எனக்கு பயமா இருக்கு அண்ணா.